ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நோக்கரனர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் தர்மவாணிகள் வீடு, தர்மஸ்தானம். தனுசு ராசிக்கு இந்த மாதம் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி ஜூலை 1. இந்த மாதம் முக்கியமாக உங்கள் ராசிக்கு செவ்வாயோட பயிற்சி நல்லா இருக்கும். அடுத்து வருகிற ஒரு 5 மாத காலத்துக்கு செவ்வாய் பயிற்சி நல்லாயிருக்கும். ஜூலை மாதத்திலிருந்து வருகிற 24ஆம் தேதி செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. பரவாயில்ல, இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறது பரவாயில்ல. சூட்சுமளவில் தான் இருக்கிறார். செவ்வாய் கூட சேர்ந்து பூர நட்சத்திரம் எடுத்திருக்கிறாரு. மக நட்சத்திரத்திலேருந்து பூர நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வருகின்ற 24 நாட்கள் 1/7/2025 24/7/2025 வரைக்கும் நல்லாயிருக்கும். சுக்கிரன் சாரம் சூரியன் சாரம் எடுப்பார். பூரம் உத்திரம் எடுப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிருகமங்கல யோகம். அடுத்து உத்திர நட்சத்திரம், ராசிக்கு பாக்கியாதிபதி நட்சத்திரம் நல்லாயிருக்கும். சூரியன் வீட்டிலே சூரியன் சாரம் எடுக்கிறது மிகச்சிறப்பு தான். அதுபோல் செவ்வாய் சுக்கிரன் சாரம் இருக்கிறது நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் நீங்கள் கலகலப்பாக இருப்பீங்க. கோபதாபம் இருக்காது. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. டென்ஷன் இருக்காது. ஏன்னா செவ்வாய் ஒரு படபடப்பு, ஒரு வேகத்துக்குள்ள கிரகம். சுக்கிரன் ஒரு இனிமை, சுறுசுறுப்புக்குள்ள கிரகம், சந்தோஷத்துக்குள்ள கிரகம், சொகுசு வாழ்க்கைக்கு உண்டான கிரகம். ஸோ சுக்கிரன் செவ்வாய் இணைவு. வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. மாளவிய யோகம். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலுமே ஆட்சி பெற்று இருக்கிறாரு. செவ்வாய்க்கு கேந்திரமாக இருக்கிறாரு. சூப்பராக இருக்குது. பிருகமங்கல யோகம் பரிபூர்ணம் வேலை செய்யுது. ஸோ செவ்வாயோட அனுக்கிரம் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வருகின்ற 5 மாதத்துக்கு பரிபூர்ணமாக இருக்குது. சுருக்கமாக சொல்லிட்டு போகலாம். செவ்வாய் முருகப்பெருமானோடு அருள் பெற்றவர். செவ்வாய்னாலே முருகப்பெருமானோட அம்சம். அங்காரகன், பூமிகாரகன், சகோதரகாரகன், சேய், குழந்தை, இப்படி நிறைய சொல்லலாம். காலப்புருஷ சக்கரத்தின் முதல் வீடு மேசம், 8ஆம் வீடு விருச்சிகம். 2 வீட்டுக்குமே அதிபதி செவ்வாய். ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறுதி வரைக்கும் செவ்வாயோட அனுக்கிரம் வேணும். ஏன்னா அவர் முக்கியமான 2 வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார் காலப்புருஷ சக்கரத்துக்கு. அதனால் ஒரு மனிதனுக்கு ஆயுளை குறிக்கிறவரும் செவ்வாய் தான். செவ்வாய் வலுப்பட்டவர்கள் தீர்க்காயுளோடு இருப்பார்கள். ஸோ செவ்வாயோட அணுக்கரை நமக்கு வேணும். அதுக்கு முருகப்பெருமானோட அணுக்கரை வேணும். முருகப்பெருமானை எந்த அளவுக்கு கும்பிட்றோமோ அந்த அளவுக்கு செவ்வாய் நமக்கு உதவி பண்ணுவார். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் தோஷத்தை உண்டாக்குவார். தோஷத்தை உண்டாக்குறதுல ரொம்ப கெட்டிக்காரரு. தனுசு ராசிக்கு 5 12 கூடியவர். அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் அவர் தான். விரயத்தை கொடுக்குறவர் அவர் தான். விரயம் சுப விரயம் தான் கொடுப்பார். ஏன்னா விருச்சிகம் அவர் சொந்த வீட்டில் தான் இருப்பார். 12ஆம் இடங்கிறது அவர் சொந்த வீடு தான். விருச்சிகம் ஒரு நீர் ராசியில் ஒரு நெருப்பு கிரகம் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். அதனால் அவர் பெருசாலாம் ஒன்றும் விரயத்தை கொடுக்க மாட்டார். ஒரு அலைச்சல் திருச்சலோட ஆதாயத்தோடு தான் விரயத்தை கொடுப்பாரு. ஆனால் 5 கூடியவன் புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு, அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, பூர்வ புண்ணியத்தை கொடுப்பாரு, தப்பன் வெளிச்சத்தை கொடுப்பாரு, சகோதர இணக்கத்தை கொடுப்பாரு, நல்ல வளமையை கொடுப்பாரு. மங்களகாரகன். மங்களகரமான நிகழ்ச்சிகள்லாம் செவ்வாய் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறார். ஸோ தனுசு ராசிக்கு இப்போ அடுத்து செவ்வாயோடைய அணுக்கரும் பரிபூர்ணமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வழிபாடு சொல்கிறேன். இது வழிபாடுன்னு இல்லை, நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். முக்கியமாக நல்லாயிருக்கும். திருச்செந்தூர் முருகனுக்கு கும்பாபிஷேகம் வருகிற 7ஆம் தேதி ஜூலை 7, ஆணி 23ஆம் தேதி திங்கட்கிழமை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தயவுசெய்து வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வந்துடுங்க. திருச்செந்தூர் முருகன் முக்கியமான ஸ்தலம். அறுபடையில் 2ஆம் படை. கடல் சார்ந்த இடம், கடலும் மலையும் சார்ந்த இடம். அது குன்று தான், ஆனால் மணல்குள்ளே போயிடுச்சு. திருச்செந்தூர் முருகன் அவர் அங்கே மேதா தட்சணாமூர்த்தியாக இருக்கிறாரு. குருவாக உட்காந்துருக்கிறாரு. குருவாக இருந்து உபதேசம் பண்ணுறாரு. உங்கள் ராசிநாதனும் குரு பகவான் தான். அதனால் இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் கும்பிடுறது ரொம்ப நல்லது. கும்பாபிஷேகத்துக்கு அன்றைக்கி போக முடியலைன்னா முன்னாடி கூட போகலாம். 4ஆம் தேதியிலேருந்து யாக பூஜை ஆரம்பிக்குது. வருகிற 4/7/2025 யாக பூஜை ஆரம்பிக்கிறாங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் யாக பூஜை கூட அட்டன் பண்ணலாம் போய். சரியாக வர வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆணி 20ஆம் தேதியிலேருந்து யாக பூஜை ஆரம்பிக்கிறாங்க. 3 நாட்கள் யாக பூஜை நடக்கும். 4, 5, 6, 7ஆம் தேதி கும்பாபிஷேகம். சார் எனக்கு முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சு 40 நாளுக்குள்ளே போகலாம். சரியா? 40 நாள்னால் என்ன அர்த்தம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஜூலை 7 to ஆகஸ்ட் 7 ஒரு மாதம். அங்கிட்ட ஆகஸ்ட் 17. ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு தடவை திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துடுங்க. இப்போ மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போகிறது சிறப்பு. இல்லைன்னா செவ்வாய் வியாழக்கிழமை போங்க. செவ்வாய் வியாழக்கிழமை போக முடியலன்னா வளர்பிறை காலத்தில் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் வர அன்றைக்கி போனோன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா வளர்பிறை காலத்தில் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, அதாவது செவ்வாய் நட்சத்திரம், குரு நட்சத்திரம் வளர்பிறை காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 4 நட்சத்திரம் பார்த்து போனீங்கன்னா வழிபாடு நல்லபடியாக இருக்கும். நமக்கு இந்த இறைவனோட அருள் கிடைக்கும். அந்த முருகப்பெருமான் செந்தில் நகருடைய அணுக்கரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரியா நேர்களே? சில பேர் ஞாயிற்றுக்கிழமைன்னு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு போவாங்க. அப்படி போகிறது நமக்கு அன்றைக்கி கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கூட்டமாக இருக்கும், எல்லோரும் வருவாங்க. ஸோ கோயிலுக்கு போகிறது நம்ம ஒரு அக்கேஷனில் போகக்கூடாதுங்க. 4 நட்சத்திரம் ஒரு ஆச்சார முறையாக போகணும்.
நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அமைப்பில் போகணும். வளர்பிறை காலத்தில் செவ்வாய் நட்சத்திரம் குரு நட்சத்திரம் வர அன்றைக்கி போகணும், இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர அன்றைக்கி போகணும், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வேலைக்கிழமை போகணும். சரியா? இந்த கான்செப்ட்டில் போனீங்கன்னா உங்கள் பலன்கள் கூடுதலாக இருக்கும். ஏன்னா திருச்செந்தூருக்கு போயிட்டு வரதுக்கு இறைவனோட அனுக்கிரகம் இருக்கணும். அவர் அழைத்தால் தான் போக முடியும், எல்லாராலும் போக முடியாது. சரியா? திருச்செந்தூரில் வந்து அவர் வந்து செந்தில் நகர் வேலவனாக சிவசுப்பிரமணிய கடவுளாக உட்காந்துருக்கிறாரு. திருச்சியில் ஐயனாக இருக்கிறாரு. நல்ல விதமாக உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பாரு. திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். திருச்செந்தூருக்கும் திருப்பதிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. திருப்பதி சென்று வென்றால் ஒரு திருப்பம் இருக்கும். அதேமாதிரி திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு வேகமான மாற்றம் இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடல் நாள்பட்ட வியாதி சரியாக போயிடும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆளே மாறிடுவீங்க. உங்கள் நடவுடை பாவனை மாறிடும். அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் வந்து உங்களுக்கு மாற்றி விடுவார். சரியா? வயதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்காக 80 வயசில் நான் போயிருக்கேன் சார், எனக்கு அடுத்த லெவல்லாம் கேட்காதீங்க. ஒரு மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இன்றைக்குமே ஜோதிடத்தில் பலனை கேட்கும்போது வயது ரொம்ப முக்கியம். சரியா? இங்கே நிறைய பேர் அங்கே தான் பின்னடைவு சந்திக்கிறாங்க. 70 வயசு ஆச்சு, எனக்கு என்ன சார் வாழ்க்கையில் மாற்றம்னா ஒன்றும் கிடையாது. என்ன தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். 70 வயசு ஆளால் என்ன செய்ய முடியும்? அவருக்கு உடல்நலம் நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து பென்ஷன் வாங்கினார்னா பென்ஷன் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு டிவியை பார்த்துட்டு வீட்டில் உட்காந்துருக்கலாம், சாமியை கும்பிட்டுட்டு. மற்றபடி அவரால் ஒன்றும் சாதிக்க முடியாது. கம்பை எடுத்து போய் அடிக்க போக முடியாது. ஆனால் 20 வயசுல இருந்து 60 வயசு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஆண் பெண் யாராக இருந்தாலுமே இயக்கத்தில் இருப்பாங்க. 20 to 60 ஒரு மனிதன் வந்து ஏங்கி செயல்படுற வயது. சுயமாக இயங்க முடியும், 4 இடத்துக்கு போயிட்டு வர முடியும். 60 வயசுக்கு மேலே யாரோ ஒருத்தர் துணை இருக்கணும். சரியா நேயர்களே? அதனால் இந்த வீடியோ பார்க்குற வயதானவர்கள்லாம் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் சொல்கிற பழங்களில் வந்து எது உங்களுக்கு சாதகமாக இருக்குமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் எடுக்க முடியாது. சரியா? பலன்கள் வந்து வயதுக்கும் ஏற்ற மாதிரி பலம் இருக்குது. காலம் சுருதி வர்த்தமானம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இடம் பொருள் ஏவல்னு இருக்குது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து வயதானவர்கள் தான் போடுறாங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து 74, 70, 68 இவங்கெல்லாம் போட்டு நான் இப்படி ஆவேன், எனக்கு எது மாற்றம் வருமா? ஒன்றும் வராது. சரியா? ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுக்கு சொல்ல முடியும். சரியா நேர்களே? அதனால் அந்த வயதானவர்களுக்கெல்லாம் என்னென்னா ஓய்வு தான். அந்த முருகப்பெருமானை வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு, ஓய்வாக கொடுப்பாரு, தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. சரியா? இப்படி தான் நீங்கள் பலன்களை எடுத்துக்கணும். வியாபாரம் பண்ணிங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு. ஒரு இடத்துல நிலையாக உட்காந்து வியாபாரம் தொழில் அப்படி ஒரு டேபிள் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். 70 வயசுக்கு மேலே அலைஞ்சு திரிஞ்சுலாம் வேலை பார்க்க முடியாதுங்க. இண்டிபெண்டெல்லாம் இருக்க முடியாது. ஒரு ஆள் போடுறாரு 70 வயசு செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன்னா, 70 வயசில் செக்யூரிட்டி வேலை சேர்க்கறதுக்கே பெரிய விஷயம். 70 வயசுக்காரனா முதல்ல சேர்க்க மாட்டானுங்க. நீ என்ன வேலை பார்ப்ப? போய் தூங்குவார். 70 வயசில் தூக்கம் தான் வரும். வயிறு நிறைய சாப்பிட்டா சேரில் உட்காந்து தூக்கம் வந்துடும். இது வந்து உடல் இயல்பு, அசதி. உடல் தளர்ந்து போயிடும். சரியா? ரத்தம் சுண்டி போயிடும். ரத்தத்துக்கும் செவ்வாய் தான். ஒரு மனிதனுக்கு வந்து ரத்தத்தை குறிக்கிறவர் செவ்வாய் தான். செவ்வாய் தான் வந்து ஒரு மனிதனை வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற வைக்கமே செவ்வாய் தான். ஸோ செவ்வாயை கும்பிட்டிங்கன்னா முதல் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆள் திடகாத்திரமாக இருப்பீங்க, தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இது ஸ்பெஷலாக சொல்கிறேன். ஏன்னா தனுசு ராசிக்கும் செவ்வாய்க்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. சரியா? செவ்வாய் வந்து தனுசு ராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி. இப்போ அடுத்து வந்து 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் இதுக்கெல்லாம் வந்தாலும் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே ஸ்தான பலம் அடைவார், ஆட்சி பெறுவார். அடுத்த ராசிக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு தான் வருவார். ஸோ இன்னும் அடுத்து வருகிற ஒரு 6 மாதத்துக்கு மேலாக, சரியா 6 மாதத்துக்கு மேலேயே சொல்லலாம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை வரைக்கும் செவ்வாயோட அனுக்கிறம் நல்லா இருக்கும். ஓகே நேயர்கள், பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, செவ்வாயோட காரகத்தவங்களாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. செவ்வாயோட காரகத்தெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ தான். தெரிந்தவர்கள் அப்படியே வச்சுக்கோங்க, தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. காலபுருஷ சக்கரத்துக்கு 1-8க்கு வரதுனால தேக ஆரோக்கியத்துக்கு அவர் தான் வருவார், ஆயுளுக்கு அவர் தான் வருவார். எந்த அளவுக்கு முருகப்பெருமானை கந்தச கோஷம் கும்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். மங்களகாரகன். குடும்பத்தில் திருமண நிகழ்ச்சி நடக்கணும், குடும்பத்தில் விசேஷ நிகழ்ச்சி நடக்கணும். விசேஷ நிகழ்ச்சியில் எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. சில பேர் விசேஷ நிகழ்ச்சி குறித்து வச்சுருப்பாங்க, அந்நேரம் வீட்டில் யாருக்கும் முடியாமல் போயிடும், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும். அதுக்காக அந்த அசம்பாவிதத்தை செய்கிறது வந்து செவ்வாய் தான். அதனால் செவ்வாயோட அனுக்கிரம் இருந்துச்சுன்னா எந்த சுப நிகழ்ச்சியும் பிரச்சனை இல்லாமல் நடக்கும், தடை இல்லாமல் நடக்கும். கல்யாணமோ, காதுகுத்தோ, சடங்கோ, ஏதோ கிரகப்பிரவேசமோ, எந்த ஒரு வீட்டில் விசேஷ நிகழ்ச்சியுமே நல்லபடியாக நடந்து முடிக்கணும்னா அதுக்கு வந்து முருகப்பெருமானோட அருள் இருக்க வேண்டும். அடுத்து வந்து சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி இவங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம், ஆசாபாசம் எல்லாத்தையும் கொடுக்குறவர் முருகப்பெருமான் தான். அடுத்து வந்து சுக்கிரன் தொடர்பு கொண்டாரா நல்லாயிருக்கும். இப்போ அப்படி தான் இருக்குது. செவ்வாய் வந்து சுக்கிரன் தொடர்பில் இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு கேந்திரமாக இருக்குது. இப்போ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த நிகழ்ச்சிகள் நல்ல விதமாக பார்க்கப்படும். இப்போதைக்கு வந்து தனுசு ராசிக்கு இன்று முதல் நல்லபடியாக இருக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும். சுக்கிர செவ்வாய் இணைவு பிருகுமங்கல யோகம் நல்ல வேலை செய்யும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். இன்றைக்கி நல்ல நாளுங்க. இன்றைக்கி வந்து நல்ல நாள். இன்றைக்கி சஷ்டி, செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரம் 3மே ஒன்றா வருது. பூரம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். சஷ்டி வந்து மதியம் வரைக்கும் தான் இருக்குது, 2 மணி வரைக்கும் தான் இருக்குது, 1:49 வரைக்கும் தான் இருக்குது. ஈவினிங் முடிஞ்சு போயிடும். இருந்தாலும் இரவு நீங்கள் சாமி கும்பிடலாம். இந்த வீடியோ நைட்டில் தான் வரும். இருந்தாலும் இரவில் நீங்கள் முருகப்பெருமானை நினச்சிட்டு விபூதியை பூசிட்டு படுக்க போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. அடுத்து வந்து வருகிற
15ஆம் தேதி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. 15/7/2025 ஆணி 31. அன்றைக்கி கூட நீங்கள் முருகப்பெருமானை கும்பிட போகலாம். சஷ்டி அன்னைக்கு, சரியா? அன்றைக்கி வந்து ஆணி 21, ஆணி 31 இரவில் போகலாம். அடுத்து வந்து மிருகசீரிஷம் இன்றைக்கி வரும் சார். 22/7/2025 மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை வருது. ஆடி மாதம் 6ஆம் தேதி ஈவினிங் கோயிலுக்கு போகலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க முருகன் கண்டிப்பாக திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துடுங்க. இல்லை சார் நான் கொஞ்சம் முடியல, நான் வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க உள்ளூரில் இருக்கிற முருகப்பெருமானை கும்பிடுங்க. அவங்களுக்கு தான் ஒரு 3 நாள் சொல்லியிருக்கிறேன். இன்று அடுத்து வந்து 15/7/2025 இரவு, 22/7/2025 ஆடி 6ஆம் தேதி மாலை, சரியா? இந்த டயத்தில் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த முருகனுடைய அனுக்கிரம் அப்படியே கிடைக்கும். அந்த பிருகுமங்கல யோகம் அப்படியே நடக்கும். ராசிக்கு 5, 12, 6, 11 நல்லா இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு லாபம் இருக்கும். கடன் கப்பு பிரச்சனைலாம் சரியாகும். கடன் கொடுத்தவங்க வந்து திருப்பி கொடுத்துருவானுங்க. கடன் வாங்காத சூழலே இருக்கும். அப்படியே கடன் பட்டாலும் அதை அடைக்கிறதுக்கு வழி கொடுப்பாரு. ஏன்னா செவ்வாயும் சுக்கிரனும் தான் கடன் அடைக்கிறதுக்கு உள்ள கிரகங்கள். சனி பகவான் வேறு 12ஆம் தேதி வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி வராரு. நல்லா இருக்கும். ஸோ இந்த காலகட்டம் வந்து தனுசு ராசியில் கடன் பட்டவர்களுக்கு கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுக்கு வேண்டிய சோர்ஸ் கிடைக்கும். நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு கடன் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏதோ கடன், இஎம்ஐ கடன், லோனு, பேங்கில் லோனு, ஏதோ கடனை பட்டுருந்தாங்க, சரியா? அதை திருப்பி அடைக்கணும் அப்படின்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வருகின்ற காலகட்டம் வந்து நல்ல ஒரு நேரமாக இருக்குது, சரியா? கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால கடனை திருப்பி அடைக்கலாம். கடன் வாங்காமல் இருங்க. கடன் வாங்காமல் வாழ்றது நல்ல அமைப்பு. கடன் வாங்க முடியாத சூழ்நிலை உருவாகும். அதான் நல்லது. கடன் வாங்காத வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. ஏன்னா செவ்வாயும் சுக்கிரன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராங்க. சுக்கிரன் அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போய்ட்டு ராசியை பார்க்குறாரு. நல்ல விதமாக இருக்குது. ஸோ செவ்வாய் சுக்கிரனோட சஞ்சாரம் நல்லா இருக்கிறதுனால கடனையும் அடைப்பீங்க, கடனிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ இது ஒரு நல்ல அமைப்புங்க. ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். தனுசு ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்குது. நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள். இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். சரியா நேயர்களே? நான் வந்து தூண்டில் தான் கொடுப்பேன், மீனை கொடுக்க மாட்டேன். நல்ல ஒரு தூண்டியில் கொடுத்துருவேன். நீங்கள் மீன் பிடிச்சிக்கோங்க. அதுதான் ஒரு ஆசானுக்கு அழகு, சரியா? நான் ஒரு தூண்டியில் கொடுக்குறேன், நல்லபடியாக மீனை குடிச்சு சமைச்சு சாப்பிடுங்க. ரைட் சார், உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரியா? உதாரணத்துக்கு இப்படி தான் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தை ஃபீட்பேக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. தடைப்பட்ட காரியங்கள்லாம் மலமலன்னு முடியும், சரியா? தடைப்பட்ட காரியங்களும் முடியும். செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாங்க. திருமண காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆனால் அடுத்த வரை இந்த ஆடி மாதம் ஒன்றும் முடியாது. ஆனால் அலைன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம், மற்ற காரியங்கள்லாம் பண்ணலாம். ஆடி 18ஆம் தேதிக்கு நீங்கள் மற்ற காரியம் பண்ணலாம். பொண்ணுக்கு வேண்டிய புடவை, பத்திரிக்கை அடிக்கிறது, மற்ற காரியங்கள் பார்க்குறதெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். குடும்பத்தில் ஒருத்தருக்கு சம்பந்தம் இருக்கும், சரியா? சம்பந்தம் உங்களுக்கும் உங்கள் சம்பந்திக்கும், இல்லைனா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள உறவுலாம் நட்புறவாக இருக்கும். சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து அதை சிறப்பாக செய்வாங்க. காதல் திருமணம் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா காதலுக்கே செவ்வாய் தான் சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால காதல் பண்ணுறவங்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக காதல் பண்ணுறவங்களுக்கு திருமணம் கல்யாணத்தில் கை கொடுக்கப்படும். அதுபோக ரத்த சம்மந்தப்பட்ட பின்னியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சுகரு, ரத்த கொதிப்பு, அதுபோக மற்ற ரத்த சம்மந்தப்பட்ட கேன்சர், இது மாதிரி நிறைய சொல்லலாம், சரியா? இவங்களுக்கெல்லாம் வந்து வருகின்ற காலத்தில் அந்த நோயோட தாக்கம் குறையாக இருக்கும். மாத்திரையை சாப்பிடுங்க. இந்த நேரம் மாத்திரையை சாப்பிடும்போது நிறைய பேர் திசை தெரியாமல் சாப்பிட்றாங்க. நீங்கள் காலையில் மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, இரவு மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, மாத்திரை சாப்பிடும்போது வடகளுக்கு பக்கம் உட்காந்து சாப்பிடுங்க. ஈசான மூலையை நோக்கி உட்காந்து சாப்பிடுங்க, சரியா? ஈசான மூலையை ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்து மாத்திரையை சாப்பிடும்போது 3 மந்திரத்தை சொல்லி சாப்பிட்டீங்கன்னா மாத்திரை முழுமையாக கேட்கும், உடலை சீக்கிரம் குணப்படுத்தும். அடுத்து மாத்திரை சாப்பிட்ற அளவை குறைக்கும், அந்த டோசேஜ் அளவை குறைக்கும், சீக்கிரம் உடல் வந்து ஏற்றுக்கிறோம், நோயும் தாக்கம் குறையும். ஈசான மூலையை பார்த்துக்கிட்டு 3 இதை சொல்லுங்கள். ஓம் தன்வந்திரியே நமக, வாசுதேவாய நமக, மகாவிஷ்ணுவே நமக. இன்னொரு தடவை சொல்கிறேன். தன்வந்திரியே நமக, வாசுதேவாய நமக, மகாவிஷ்ணுவே நமக. ஓம் தன்வந்திரியே நமக, வாசுதேவாய நமக, மகாவிஷ்ணுவே நமக. இந்த 3 வார்த்தையை சொல்லிட்டு மாத்திரையை போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நோயோட தாக்கம் வெகுவாக குறையும். அடுத்து எதுவும் கம்ப்ளைண்ட் வராது. இங்கே இதுதான் பிரச்சனை. இப்போ வயதானவர்களுக்கெல்லாம் ஒரு 50 வயசுக்கு மேலே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். சுகரோ ப்ரெஷரோ வந்துடும். வந்துட்டாலுமே அடுத்தடுத்து சில கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். சுகர் வந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்துடும், தைராய்டு வரும், அப்புறம் வந்து கிட்னி பிரச்சனை ஏதோ ஒன்று வரும். கடவுளை எப்படி அவனுக்கு போட்டிருக்கிறாரோ நல்லபடியாக இருக்கும். லக்கணாபதி கேட்டால் 6ஆம் தேதி வளர்த்துட்டாருன்னா அவ்வளோதான், நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும், சரியா? ஜனன ஜாதகத்தில் லக்கணாபதியும் 6 கூடையவன் வளர்த்துறக்கூடாது. அதுபோக ராசியாதிபதியும் லக்கணாபதி வளர்த்துருக்கணும், நட்சத்திராபதியும் வளர்த்துருக்கணும். இவர்கள் தங்களுக்குள்ளே மறையக்கூடாது. ஒரு ஜாதகம் நல்லா இருக்கணும், செழுமையாக இருக்கணும்னா லக்கணாபதி, ராசியாதிபதி, நட்சத்திராபதி நல்ல நிலைமையில் தங்களுக்குள்ளே மறையாமல் இருந்தாலே அந்த ஜாதகம் வந்து தப்பி பொழைத்த ஜாதகமாக படிக்கப்படுகிறது, நல்லபடியாக இருக்கும். அதுபோல் லக்கணாபதிக்கு 6ஆம் அதிபதி வளர்த்துட்டானா தேக ஆரோக்கிய பிரச்சனை வந்துடும். அதில் வந்து சனி வளர்த்துட்டாருன்னா கடன்காரன் ஆயிடுவான்,
சரியா? இவர் குரு வளர்த்துட்டாருன்னா என்ன ஆகும்? கடன் பட ஆரம்பிச்சிருவானுங்க. என்ன எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வாங்கிட்டு தான் இருப்பான். குரு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சரியா? குரு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ராசியாபதியாக இருந்தாலுமே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ரிஷபத்தில் பகைமை பெறுவார். சரியா? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதனால் மாத்திரை சாப்பிடும்போது அந்த மந்திரத்தை சொல்லிட்டு சாப்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படும். உதாரணம் சொன்னோம்னா நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்கி, என்னடா பலனை சொல்லாமல் உதாரணம் சொல்கிறான்னு. ஏன்னா நீங்கள் யாரும் ஜோசியராக போகிறது கிடையாது, உங்களுக்கு அது தேவையும் இல்லை. அதுபோக செவ்வாய் குரு நல்ல சம்பந்தம் நல்லபடியாக இருக்கும். செவ்வாய் குரு அடுத்து செவ்வாய் பார்வைக்கு குரு பார்வைக்கு செவ்வாய் வருவார், நல்லாயிருக்கும். துலாமுக்கு வரும்போது பார்வைக்கு வருவார், குருமங்கல யோகம் இருக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். செவ்வாய் குரு சேர்ந்தவங்க நல்லா தானம் பண்ணுவாங்க, நல்லபடியாக இருப்பாங்க. சரியா? குருமங்கல யோகம் இருக்கிறவங்க ஆல் ஃபோர்ஸாகவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் வந்து விவேகமாகவும் இருப்பாங்க, வீரமாகவும் இருப்பாங்க, ஆச்சாரம் மறுபடியும் இருப்பாங்க. எந்த ஒரு வேலையும் வேகமாக செய்வாங்க. பூஜை புனஸ்காரம், தொண்டு, மற்றவங்களை செய்கிறது, காரியங்கள், அடுத்தடுத்து பிளானிங் பண்ணுறது எல்லாத்துலேயும் வேகம் இருக்கும். குரு வந்து ஒரு ஆச்சாரம் அனுசாஸ்திரம் ஒரு முறையை வகைப்படுத்துவார், செவ்வாய் அதுக்கு வேகம் கொடுப்பார். குரு வந்து வகைப்படுத்துவார், செவ்வாய் அதுக்கு வேகம் கொடுப்பார். ஸோ வகையும் வேகம் சரியாக இருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். குருமங்கல யோகம் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. சரியா நேர்களே? முக்கியமான யோகம் குருமங்கல யோகம். பஞ்சமகா புருஷ யோகத்தில் குருமகா யோகம் நல்லபடியாக இருக்கும். பாதுகாப்பாக இருப்பீங்க. இப்போ வந்து இந்த செவ்வாய் வந்து வளர்த்து வரதுனால முருகப்பெருமான் அருளால் பாதுகாப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதேமாதிரி வண்டி வாகனத்தை போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க, காரில் போகும்போது சேஃப்டி பெல்ட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. மூளை நல்லா வேலை செய்யும். செவ்வாய் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரதுனால மூளை நல்லா இருக்கும், பிரெயின் நல்லபடியாக வேலை செய்யும். அதுபோக மூளையை காக்கிற மண்டை ஓடு இருக்குது பார்த்திங்கன்னா, அது செவ்வாயோட அணுக்கிறது தான். மண்டை ஓடு அதுக்கு அந்த கவசம் வந்து செவ்வாய் தான். பொதுவாக கவசம்னாலே செவ்வாய் தாங்க. ஒரு பொருளுக்கு கவருங்கிறோம் பார்த்தீங்களா? எந்த பொருளாக இருந்தாலும் சரி, மனித உறுப்பாக இருந்தாலும் சரி, கவர் அப்படி சொன்னாலே செவ்வாய் தான். ஏன்னா செவ்வாய் தான் வந்து போர் தளபதி, நாட்டை காக்கிறவர் செவ்வாய் தான். தளபதினாலே செவ்வாய் தான். கவசம், மனிதன் போடுகிற கவசம் வந்து செவ்வாய் தான். அதனால் மூளையை காக்கிற மண்டை ஓடு, இருதயத்தை காக்கிற எலும்பு ஓடு, இதெல்லாம் வந்து முக்கியமான அமைப்பும். நம்ம ஜஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, மார்பு கூடு, எலும்பு கூடு, அதுமாதிரி மண்டை ஓடு, இதெல்லாம் வந்து செவ்வாயோட அணுக்கிறது தான். ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு முருகப்பெருமானை கும்பிட்றானோ அவனுக்கு மூளையும் இருதயம் நல்ல வேலை செய்யும். சரியா? 2 தான் முக்கியமான இடம். உடம்புல மற்ற பார்ட்டு இருந்தாலுமே இருதயமும் மூளையும் தான் ரொம்ப முக்கியம். மூளை அறிவுபூர்வமாக செய்கிறதுக்கு மூளை, இதயபூர்வமாக செய்கிறதுக்கு இருதயம். சரியா? இந்த 2க்குமே வந்து செவ்வாய் லிங்கில் கொடுக்குருவார். அதுபோல் செவ்வாய் வந்து ரத்தம், மூளையிலிருந்து சுண்டு உரல் வரைக்கும் உடம்புல ஓடுற ரத்தத்துக்கு வந்து செவ்வாய் தான். ரத்தம் ஒன்று தான் எல்லா இடத்துக்கும் போய் கனெக்ட் ஆகுது. சரியா? உடம்புல ரத்தம் கிளாட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஆள் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். சரியா? உடம்புல ரத்தம் நின்று போச்சு, கெட்டி ஆயிடுச்சுன்னா ரத்த ஓட்டை இல்லைன்னா ஆள் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ்னு அர்த்தம். ஸோ செவ்வாய் வந்து அதுக்கு தான் அவர் ஆயுட்காரனை வச்சுருக்காங்க, காலபுருஷ சக்கரத்துக்கு 8ஆம் இடமாக. இப்போ திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வந்தீங்கன்னா ஆயில் தீர்க்கமாக இருக்கும், உடல் நல்லபடியாக இருக்கும், சுருக்கெடுத்த மாதிரி இருக்கும், ஆள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. கடலில் குளிச்சுட்டு 4 கிணறுல கும்பிட்டு அப்படியே முருகப்பெருமானை கும்பிட்டு சன்னிதியை சுற்றிட்டு வாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. போயிட்டு வரும்போது பன்னீர் இலையில் வந்து பிரசாதம் வாங்கிட்டு வாங்க. சரியா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பன்னீர் இலைங்கள் அது ஒரு பெரிய கதை இருக்குது, அதில் ஒரு தத்துவம் இருக்குது. அந்த இலைக்கு திரும்பி பார்த்தோம்னா 12 ரேகை இருக்கும். சரியா? முருகப்பெருமானுக்கு 12 கைகள், அதையும் சொல்லலாம். இப்படி நிறைய இருக்குது. சரியா நேர்களே? ஸோ அதுபோல் கண்ணின் எமை போல் முருகப்பெருமான் காப்பான். நம்ம கண்ணின் எமை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது செவ்வாயோட காரகத்துவம் தான். கண்ணின் எமை, கண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். கண் பிரச்சனை, கண்ணில் குறைபாடு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே அடுத்த ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சூரியன் வருகிறார். தனுசுக்கு 8ஆம் இடத்துக்கு வரார் ஆடி மாதம். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, நல்ல அமைப்பு கிடையாது, கண் பிரச்சனை இருக்கும். இந்த காலகட்டத்தில் சூரியன் செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்து முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண் பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். அடுத்து வந்து வீடு கட்டுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வீடு, இடம், மனை, வண்டி வாகனம் நல்லபடியாக இருக்கும். வண்டி வாகனம் வந்து சுக்கிரனும் செவ்வாய் சேர்ந்துருக்கனால வண்டி வாகனம் நல்லாயிருக்கும். விவசாயம், தோட்டம், வீடு, மனை நல்லாயிருக்கும். செவ்வாய் பூமிகாரகன், இடம் வாங்குறது இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும், வீடு கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாயும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் முதல் 4 கட்டத்துக்குள்ள இருந்தாலும் கொஞ்சம் சின்ன வயசுலேயே வீடு கட்டிடுவாங்க. லக்கணத்தில் இருந்து 4ஆம் இடத்துக்குள்ளே செவ்வாயும் சுக்கிரனும் அடுத்தடுத்து இருந்தாங்கன்னா அவன் பிறக்கும்போது சொந்த வீட்டில் தான் பிறப்பான். 7ஆம் இடத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா அவன் வந்து ஒரு 40-50 வயசுக்குள்ளே வீடு கட்டிடுவான். 7ஆம் இடத்தை தாண்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 to 10 இருந்தாங்கன்னா 60 வயசுக்குள்ளே கட்டுவான். இப்போ 10ஆம் இடத்தை தாண்டி 10 to 12 வரைக்கும் செவ்வாய் சுக்கிரன் இருந்தாங்கன்னா வீடே கட்ட மாட்டான். ஏன்னா வீடு கட்டுறதுக்கு உண்டிய கிரகங்கள் யார்? செவ்வாயும் சுக்கிரனும் கடைசியில் போயிடக்கூடாது, லக்கணத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது. சரியா? 11ஆம் இடம் 12ஆம் இடத்தை போயிட்டால் நல்லபடியாக சில வாழ்க்கையை கொடுக்கும், ஆனால் சொந்த வீடு அமையாது. ஸோ இந்த கிரகங்களை முன்னோக்கியே இருக்கணும். வீடு கட்டுறதுக்கு உள்ள கிரகங்கள் வந்து செவ்வாய் சுக்கிரன் தான். இவங்களாம் லக்கணம் 1, 2, 3, 4 இருந்துட்டாங்கன்னா நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாங்க. சரியா நேர்களே? இதெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது இதெல்லாம் சொல்கிறது. சரியா? உங்கள் ஜனதை செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சார் எனக்கு செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, நான் சொந்த வீட்டில் தான் சார் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? செவ்வாய் அதை கொடுத்துருவார். 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா வீடு தான் அது. சரியா? கொடுத்துருவார். வீட்டில் சில பிரச்சனைகள் நடக்கும், அது ஒரு பக்கம். ஆரம்ப கல்வியெல்லாம் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டான், டென்ஷனாக இருப்பான், கோபமாக பேசுவான், வாயிலேருந்து வார்த்தைகள்லாம் வேறு மாதிரி வரும். ஆனால் சொந்த வீட்டில் இருப்பான். சரியா? இதெல்லாம் இருக்குது. ஓகே நேயர்களே, இப்படி பல நிறையா சொல்லிட்டு போகலாம். அதுபோல் வீட்டுக்கு காம்பவுண்டு சுவர் வந்து செவ்வாய் தான். வீட்டு பிரச்சனை, எல்லை பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் செவ்வாய் தான். சில பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க.
அந்த காம்பவுண்ட் வால் பிரச்சனை இருக்கும். இல்லைனா விவசாயம் பண்ணும்போது நிலத்தில் வந்து பிரச்சனை இருக்கும், வாய்க்கா வரப்பு பிரச்சனை, இதுக்கெல்லாம் செவ்வாய் தான். ஸோ செவ்வாய் எந்த அளவுக்கு கும்பிட்றீங்களோ, முருகப்பெருமான் எந்த அளவுக்கு கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு அக்கம் பக்கத்தில் அனுசரணை இருக்கும். அந்த எல்லை பிரச்சனைலாம் வராது. சரியா கரெக்டாக வராது. பார்த்தீங்களா, போர், எல்லை, யுத்தம் எதனால் சார் வருது? எல்லை தாண்டி அடுத்த நாட்டுக்கான வீட்டுக்கு உள்ளே வந்தால் தானே யுத்தம் வருது. யுத்தத்துக்குள்ளே இருக்கிற செவ்வாய் தான். ஸோ செவ்வாய் வந்து காப்பார், நம்ம வீட்டையும் காப்பார், நம்மளையும் காப்பார். வீட்டை காக்கிறது தான் காம்பவுண்டு சுவர். சரியா, நம்ம விவசாய நிலத்தை காக்கிறது வரப்பு. இந்த வரப்புக்குள்ளே என்னுடைய நிலம் இருக்கியா, இதுக்குள்ளே இந்த வரப்புக்குள்ளே உள்ளதெல்லாம் என்னுடைய விவசாயம், இதுக்குள்ளே விளையிற நெல்பெரியெல்லாம் எனக்கு சொந்தம் அப்படிங்கிறோம். ஸோ செவ்வாய் வந்து ஒரு மனிதனுக்கு காக்கும் கடவுள். செவ்வாய் காக்கும் கடவுள் வந்து விஷ்ணுவாக இருந்தாலுமே அடுத்த ஒரு லெவலுக்கு வர்றது வந்து முருகப்பெருமான் தான். சரியா, முருகப்பெருமான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு முக்கியமான தனிப்பட்ட மனிதனுக்கும் சரி, அவன் சொத்து உடைமைக்கும் சரி, வீடு மனை எதுவாக இருந்தாலும் சரி, காக்கிறது வந்து முருகப்பெருமான் தான். இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் நேயர்களே. சரியா, அதுபோக வந்து உங்கள் ஜனநாயகத்தில் செவ்வாயும் சனி சேர்ந்திருந்தால் வீட்டில் பாதுகாப்பு இருக்காது, திருடு போயிட்டே இருக்கும். அவங்களாம் காலப்பெருவர் வழிபாடு பண்ணணும். அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு செவ்வாய் வந்து இப்போ கேது கூட சேர்ந்து இருக்கிறார், 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா, அப்பா விஷயத்தில் பார்த்துக்கோங்க. அப்பாவுக்கு எதனாச்சும் உடம்புல உறுப்புகளை பாதுகாப்பு உறுப்பில் இது வரும், என்னதுன்னா பிரச்சனை வரும். 9ஆம் இடத்துல இருக்கிறார், உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அப்பாவுக்கு. உங்கள் ராசியில் 9ஆம் இடத்துல செவ்வாயும் கேது இருக்கிறதுனால அப்பாவுக்கு உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். மூல பிரச்சனை, கண்களில் எரிச்சல், கண்ணில் நீர் வடிகிறது, வயிற்று பிரச்சனை. சரியா, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஏன்னா உஷ்ணம் அதிகமான மனிதனுக்கு வந்து துவாரங்கள் வழிகளில் தான் பிரச்சனை வரும். உடம்பில் 9 துவாரங்கள் இருக்குது. சரியா, அந்த 9 துவாரத்தில் ஏதோ உஷ்ணம் வந்து வெளியே வரும். அது வந்து எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் கண்ணில் நீராக பொங்கும், கண்ணு பூளையாக பொங்கும், சில பேருக்கு மோஷனில் ரத்தம் வரும், மோஷனில் மூல பிரச்சனை இருக்கும், தூக்கத்தில் உஷ்ணத்தில் விந்து அணு வெளியே வரும், வயசானவர்கள்லாம் வரும். அது மேகம் போகிறது அப்படிம்பாங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கும், உடம்புல வந்து என்ன ஆகும்னா மேகம் போகும், வெள்ளை வெள்ளையாக பட்டை அந்த வெட்டை விழுவும். சரியா, இது நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களெல்லாம் வந்து முருகப்பெருமானை கும்பிடணும், குளிர்ச்சியாக அவர் சாப்பிடணும். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு உஷ்ணம். செவ்வாய் நல்ல நிலமையில் இருக்க மாட்டார். செவ்வாய் நல்ல நிலமையில் இல்லை, ராசிக்கு 4ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருந்தார்னா அவங்களுக்கு வந்து ரத்த போக்கு அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு வந்து பீரியட்ஸில் வந்து ரொம்ப ரத்த போக்கு போகும். பீரியட்ஸ் நல்லா இருக்காது, அன்ஈவனாக இருக்கும். பீரியட்ஸ் நல்லா இல்லைன்னா தைராய்டு பிரச்சனை வந்துடும். தைராய்டு பிரச்சனை, பீரியட்ஸ் நல்லா போகலன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது. இதெல்லாம் புதுசாக திருமணமான பெண்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் செவ்வாயுடைய இது அதிகமாக இருக்கும். முருகப்பெருமானை கும்பிடணும். சரியா, அங்கார பவனை கும்பிடணும். நிறையா சொல்லிட்டு போகலாம் நேயர்களே. சரியா, நிறைய இருக்குது, நானும் நிறையா சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து செவ்வாயை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். அதுபோக செவ்வாயும் சனி பகவான் சேர்ந்துருந்தால் சொத்தப்பல் வரும். சில பேர் சென்ன ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்தப்பல் இருக்கும், வெட்டுப்பல் இருக்கும், பல்லில் கரை பிடிக்கும், பல்லு வரிசை ஒழுங்காக இருக்காது. அதுபோக செவ்வாய் குரு சேர்ந்துருந்தால் அவங்க வந்து தங்கப்பல் கட்டுவாங்க. இப்போலாம் தங்கப்பல்லாம் கிடையாது, அந்த காலத்தில் கட்டுவாங்க. சரியா, தங்கப்பல் கட்டுவாங்க. செவ்வாய் சூரியன் சேர்ந்திருந்தால் கூட ஓரளவு உடம்புல உஷ்ண சம்பந்தப்பட்ட பிணிகள் வரத்தான் செய்யும். செவ்வாய் சூரியன் சேர்க்க இருக்கக்கூடாது. செவ்வாய் குரு, செவ்வாய் சந்திரன் இவங்க சேர்ந்துக்கலாம். செவ்வாய் கேது கூட சேரலாம். செவ்வாய் கேது சேர்ந்துருந்தால் பல்லு இடுக்கில் வந்து பல்லு முளைக்கும். பல்லு எடுக்கக்குள்ள ஒரு பல்லு முளைக்கும். பல்லு வந்து யூனிஃபார்மாக இருக்காது, இடக்கு முடக்காக இருக்கும். செவ்வாய் ராகு சேர்ந்துருந்தால் பல்லு வரிசை ஒழுங்காக இருக்காது, அன்னீவனாக இருக்கும். செவ்வாய் சந்திரன் இருந்தால் நல்லாயிருக்கும். சரியா, நல்லாயிருக்கும். செவ்வாய் சந்திரன் சேர்ந்தால் பல்லு வரிசையெல்லாம் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுபோக செவ்வாய் சனி சேர்க்க இருந்தால் புருவத்தில் முடி வந்து நரைக்கும். செவ்வாய் சனியோடு சேர்ந்து இருந்தார்னா, அது 2ஆம் இடத்துல இருந்தார்னா புருவ முடியெல்லாம் சீக்கிரத்தில் நரைச்சிடும். கொஞ்சம் வயசாக தான் இருக்கும், 20-30 வயசு தான் இருக்கும், புருவ முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிடும். அதுபோக வந்து செவ்வாய் சனி சேர்ந்துருந்தாங்கன்னா இவங்க வந்து நேர்வழியிலே போக மாட்டாங்க, ஒதுக்குப்புறமாக போவாங்க. அதாவது நேரான பாதையில் போக மாட்டாங்க, குறுக்கு நெடுக்கமாக போவாங்க, கரடுமுரடான பாதையில் போவாங்க, இந்த செவ்வாய் சனி சேர்ந்துருக்கிறவங்கலாம். ஸோ இப்படி செவ்வாய் வந்து ஒவ்வொரு கிரகத்து கூட சேரும்போது சில நல்ல பலன்கள்லாம் கொடுப்பாரு. சரியா நேர்களே, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேர்களே, செவ்வாயை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் முழுக்க சொல்லலாம், நிறைய இருக்குது. அதேமாதிரி பூச்செடிகளை வளர்க்குறதுக்கு செவ்வாயுடைய அணுக்கரம் தேவைப்படுது. பூச்செட்டி பூத்தோட்டம் இருக்கணும்னா செவ்வாயோட அணுக்கரம் இருக்கணும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நல்லா அமையும். சீருடை பணியில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, மற்றபடி செக்யூரிட்டி கார்டில் இருக்கிறவங்க, ஹோம் கார்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு இந்த விதமாக நல்லாயிருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக அறுவை சிகிச்சை பெற்ற டாக்டருக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. டீ ஷாப், காபி ஷாப், ஹோட்டல், சிற்றுண்டி சாலை வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, பாய்லர் இன்ஜின், இது மாதிரி நிறைய வேலையெல்லாம் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட வேலை உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வரை நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படும். மட்டன் ஷாப் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். ஏன்னா மட்டன் ஷாப் ரத்தம் தானே, ஆடோ கோழியோ வெட்டுவானுங்க. அவங்களுக்குலாம் செவ்வாய் கொஞ்சம் பாவத்துவமாக இருப்பார். பாவத்துவமாக 4ஆம் இடம் 10ஆம் இடத்துல இருப்பார். சரியா, லக்னாபதியும் கொஞ்சம் கெட்டு போயிருப்பார். அவங்களாம் வந்து பாவத்துவமான தொழில் பண்ணுவாங்க, மட்டன் ஷாப் வச்சுருப்பாங்க. பட் அவங்களும் செவ்வாயோட அணுக்கரம் பெற்றிருக்கவங்கள தான் இருப்பாங்க. செவ்வாய் வந்து நல்ல சுபத்துவமாக நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. ஒரு நாட்டின் பாதுகாப்புத்துறை மந்திரியாக போயிடுவாங்க. நாட்டுக்கும் நாடுனா என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு
நாட்டை காக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், மிலிட்ரி. ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதில் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க, ஐஜி டிஎஸ்பி இந்த லெவலுக்கு போவாங்க. சரியா, செவ்வாய் சூரியன் இவங்கெல்லாம் வலுத்து ராசிக்கு லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருந்து சந்திரனும் வலுத்திருந்தாருன்னா உடல் ரீதியாக நல்ல வலிமை பெற்று நல்ல பலனுக்கு கொடுப்பார் செவ்வாய். ஸோ இப்போ அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? ஸோ செவ்வாய் வந்து இப்போ கேது கூட சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால மருத்துவம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் பார்க்கப்படுகிறது. ஓகே, வழிபாடு பண்ணுங்கள். சரியா நேயர்களே? வழிபாடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதுபோல் பில்டிங் வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாய் வந்து பூமிகாரம் இருக்கனால ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டட கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டவங்க, குவாரி வச்சுருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து நல்லாயிருக்கும். டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்களுக்கும் ஒரு நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கரம் கூட சேர்ந்துருக்கனால டிரான்ஸ்போர்ட்டில் இந்த ஜல்லி மணல் சப்ளை பண்ணுறாங்கல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு, அவங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற காலங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு ஒரு நிலக்கரகம் தான். சுக்கிரனும் வந்து இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். அடுத்து 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா விவசாயம் வந்து பலிதமாகும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் அடுத்தடுத்து நல்லா தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி நல்ல ஒரு காரியங்கள் இருக்கும். வாக்குவாதத்தை குறைச்சிக்கோங்க. சரியா, வாக்குவாதம் வந்து வேண்டாம். வாக்குவாதத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா வாக்குவாதம்ங்கிறது என்ன சார் அப்படின்னம்னா ஆர்குமெண்ட் தான். ஆர்குமெண்ட்டை குறைச்சிட்டிங்கன்னா மிக நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ண வைப்பார். சரியா, தான் சொல்கிறதா நைட்டும் பாரு. ஏன்னா செவ்வாய் வளர்த்தவங்க வந்து நியாயஸ்தானம் இருப்பாங்க, நீதிக்கு போராடுவாங்க, ஒரு அநியாயத்தை தட்டி கேட்பாங்க, சுறுசுறுப்புக்கு பேர் போனவர்களாக இருப்பாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு வந்து எமோஷன் ஆகி நல்லது கெட்டதை வந்து கேட்பாங்க. நல்லது தான், நியாயத்தை கட்டி கேட்குறது நல்லதான். இருந்தாலும் இடம் பொருள் எவ்வளோ பார்த்துக்கோங்க. ஆள் தைரியமாகவும் இருப்பீங்க, காரியமாகவும் இருப்பீங்க, வீரியமாகவும் இருப்பீங்க. எல்லாமே நல்லபடியாக பார்க்க தன்னம்பிக்கை விடாமறிச்சு எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு வெற்றிக்கு வந்து செவ்வாய் வழிவகுப்பார். சரியா, வெற்றினாலே செவ்வாய் தான். சூரியன் செவ்வாய் 2 பேருமே வெற்றிக்குள்ள கிரகம் தான். சூரியன் அடுத்து 8ஆம் இடத்துக்கு வருது, நல்ல அமைப்பு இல்லை, அதை பேலன்ஸ் பண்ணுறாரு செவ்வாய். அடுத்து வருகின்ற காலத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் வந்து செவ்வாயோட பயிற்சி அடுத்து வருகின்ற ஒரு 6 மாதத்துக்கு நல்லா இருக்குது. செவ்வாயோட நிலப்பாடு நல்லா இருக்குது, சுக்கிரனுடைய நிலப்பாடு நல்லா இருக்குது. ஸோ பிருகுமங்கல யோகம், சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து பிருகுமங்கல யோகத்தின் வழியாக தனுசு ராசிக்கு எண்ணில் அடங்காத பலங்களாக கொடுக்க போகிறாங்க. பலங்களை ஒரு பக்கம் கிடைச்சாலுமே வழிபாடு ரொம்ப முக்கியம். கிரகங்கள் கோச்சாரத்தில் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ நீங்கள் தனுசு ராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல பலங்களை கொடுப்பார் செவ்வாய். கடக லக்கணம் மீன லக்கணத்துக்கு வந்து யோகமான பலங்களை கொடுப்பார். கடகத்துக்கும் மீனத்துக்கும் வந்து ராஜ யோகாதிபதியாக வருவார். தனுசு ராசிக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் சுமாரான பலங்களை கொடுப்பார். விருச்சிக லக்கணத்துக்கும் மேச லக்கணத்துக்கும் சுமாரான பலங்களை தான் கொடுப்பார். ஏன்னா தனுசு ராசிக்கு 5-12க்காக வருவார். தனுசு ராசிக்கில் தனுசு லக்கணத்துக்கு, அதுமாதிரி சிம்ம லக்கணத்துக்கு வந்து நல்ல பலங்களை கொடுப்பார். ஸோ மீனம், கடகம், சிம்மம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலங்களை கொடுப்பார் செவ்வாய். சரியா, நம்பர் 1 பலங்களை கொடுப்பார். பொதுவாகவே தனுசு ராசியில் மீன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பரிபூர்ண பலங்களை கொடுப்பார். 100க்கு 100 கொடுப்பார். இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா நல்ல பலங்களை கொடுப்பார். செவ்வாய் திசை நடக்கும். சரியா, இந்த போராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நடக்கும். ஒரு எத்தனை வயசுக்குள்ளே சார் நடக்கும் அப்படின்னா ஒரு 40-45 வயசுக்குள்ளே நடக்கும். ஏன்னா சுக்கிர திசையில் ஒரு 15 வருஷம், சூரிய திசை 6 வருஷம் 21, சந்திரன் 10 31, செவ்வாய் 31 7 38 40 வயசுக்குள்ளே நடக்கும். சரியா, போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு 40 வயசு தான் ஒரு மனிதனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறது, செட்டில்மெண்ட் ஆகிற வயசு. 40 வயசுக்குள்ளே ஒரு நல்லா ஆடி ஓடி வேலை பார்க்கணும், அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, அதேமாதிரி மூல நட்சத்திரத்துக்கும் வயசுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு மீன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம் இந்த 3 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வாரி வழங்குவார். ராஜ யோகாதிபதியாக இருந்து வாரி வழங்குவார். அடுத்து வந்து மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்துக்கு மத்தியம பலனை கொடுப்பார். தனுசு லக்கணத்துக்கு வந்து சுமாரான பலங்களை கொடுப்பார். சரியா, இப்படி வந்து பிரித்து கொடுப்பார் அவர். ஓகே, ஏன்னா மேச லக்கணத்துக்கு வந்து 8 கூடையவன வருவார், விருச்சிக லக்கணத்துக்கு 6 கூடையவன வருவார். சரியா, ஒரு ஆதிபத்தியம் வந்து கட்ட ஆதிபத்தியமாக வரும். தனுசுக்கு வந்து 12 கூடையவன வருவார் தனுசு லக்கணத்துக்கு. ஆனால் மீனத்துக்கு வந்து 2 9 கூடையவன வருவார். தன குடும்ப வாக்கு சனாபதி, பாக்கிய சனாபதி வருவார். சிம்மத்துக்கு வந்து 4 9 கூடையவன வருவார். சரியா, அது சில பேர் பாதகாதிபதிவாங்க, ஆனால் பாதகாதிபதி வேலைலாம் செய்ய மாட்டார். சிம்ம லக்கணத்துக்கு 9 கூடையவன் பாதகாதிபதினு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் செவ்வாய் பாதகத்தை செய்ய மாட்டார். ஏன்னா செவ்வாய்க்கு வந்து சிம்மம் வந்து அதி நட்பு. அதனால் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களும் பாதகாதிபதியெல்லாம் செய்ய மாட்டார். சரியா, 4 கூடையவனை இருக்கிறதுனால பெருசாக செய்ய மாட்டார். ஒரு நல்ல பலங்களை தான் கொடுப்பார். சரியா, சில பேர் சொல்லுவாங்க பாதகாதிபதி தசை அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு 4 கூடையவன் சுகஸ்தானாதிபதி தான். சரியா, அதனால் அதை வந்து பாதகாதிபதியும் எடுத்துக்க வேண்டாம். கடக லக்கணத்துக்கு 5 10 கூடையவன் வருவார். அருமையான பலங்களை கொடுப்பார். சிம்ம லக்கணத்தை காட்டில் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராஜ யோகாதிபதியாக வருவார். சரியா, ஓகே நேயர்களே, இப்படி நிறைய சூட்சமம்லாம் இருக்குது, நிறைய சொல்லலாம், உங்களுக்கு போர் அடிக்கும். இப்போ இதே 30 நிமிஷம் ஆக போகுது. இவ்வளோ நேரம் பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு ஒரு கிரெடிட் கொடுங்க. தொடர்ந்து போடுறேன், பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறோம், அணுகுங்க. வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்கள் குறைகளை சொல்லுங்கள். சரியா, சும்மா போராட நட்சத்திரம்,
அப்படின்னு போடாதீங்க. என்ன நட்சத்திரம், என்ன பாதம், போராடம் 3ஆம் பாதம், ரிஷப லக்கணம், குரு திசை நடக்கு அப்படின்னு போட்டால் நான் பலனை சொல்லிடுவேன். சரியா? அப்படி சொல்லணும். நீங்கள் கேட்குற கேள்வி வந்து தெளிவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பலன்கள் கரெக்டாக சொல்லுவேன். பலன்களை சொல்லுவேன், அதுக்கு வழிபாடு சொல்லுவேன், பரிகாரம் சொல்லுவேன். ஓகே நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளை கேளுங்க, லைக் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இது முன்னாடியே சொல்லியிருக்கணும். நான் எப்பயும் போல் வேகத்தில் வேலையை பலனை சொல்லிட்டேன். பட் வந்து லைக் பண்ணுங்கள், அனைவரும் லைக் பண்ணுங்கள். நிறைய தகவல்களை சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து முக்கியமானது திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேகம் தான். முருகப்பெருமானை போய் கும்பிடுங்க. செந்தில் நகரனுடைய சேவை கணம் தேவை. முருகப்பெருமானுக்கு நம்ம சேவை பண்ணணும், அவரும் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுவார். வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே, செந்திலர் சேவா என்று திருநீர் அனைவருக்கு மேவராதே விரை. உருவா வரதா உருவா உலதா, அந்த ஒரு கந்தர் அனுபூதி பாட்டு இருக்குது. உருவா அருவாய் உலதாய் இளதாய் மருவா மலரா மணியா ஒளியா கருவா உயிரா கதையா விதியா குருவா வருவா அருவா குகனே. சரியா நேர்களே? 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமலர் அஞ்சியல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கல் 2 காலம் தோன்றும் முருகா என்று ஓதற்கு முன். முருகப்பெருமானோட அருள் மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நேர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் முருக. செந்தில் நகர் வேலவன் இல்லம் தேடி ஓடி வருகிறான், அவர் வரவேற்றுக்கோங்க. அவர் இல்லம் தேடி நீங்களும் போங்க. அவர் இல்லம் திருச்செந்தூருக்கு போயிட்டீங்கன்னா அவர் கண்டிப்பாக உங்கள் இல்லம் தேடி வந்துடுவார், உங்கள் கூடயே குடியிருப்பார். வாழ்த்துக்கள் நேயர்களே, வாழ்த்துக்கள்.